சேரா ஹோம் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஜிலு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். காலம் கடந்தாலும் மழை நீரை போல நேரம் கண்முன் மெல்ல சிந்தது என் சிந்தனையிலே. கடிகாரம் வாங்க போன அந்த நேரம் வாங்கி தந்தாய், என்ன நானும் செய்வேனோ எந்த நுயிரே. கண்ணீரில் ஒருமை போலவே உன்னோடு சேர தொடிச்சேனே. மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம், அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். அருவாக்கார அழகம் பேர அடி நெஞ்ச தேச்சு போனான் தாடிக்கார. அந்த கண்ணு அழுக்கு லுங்கி ஆனாலும் அசைக்கும் மீசக்கார. அடியே அழகே ஏன் அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாத. அருகே நீ இருந்தால் என் கைபேசி வாய் மூடுமே. என்னை உன் கண்ணில் கண்டு கொள்ளவா, தோள் தொட்டால் வானில் நீந்தி செல்லவா. தேன் தூளி பேச்சில் சேர்த்தாய், தித்திப்பை நெஞ்சில் வார்த்தாய், ஏதேதோ எண்ணம் வந்து என் நெஞ்சை தைத்து போக. இந்த கண்ணால கண்ணால சாங் வந்து நான் ஹைதராபாத்ல பாட போனாலும், பெங்களூர்ல கன்னடா சாங் பாட போனாலும், எந்த லாங்குவேஜ் போனாலும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது ஐ திங்க் இட் வாஸ் த மோஸ்ட் பிளேட் சாங் இன் FM, TV, எவ்ரிவேர். இன்டர்நெட்னாலே அந்த பாட்டு வந்து ஆக்சுவலி நான் அதுதான் ஃபஸ்ட்டு சாங் ஹிப்ஹாப் தமிழாக்கு நான் பாட போனேன். என்னென்னமோ நிறைய ஹார்மனிஸு நிறைய வந்து பாடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சங்கர் மகாதேவன் சார் வந்து வாய்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது இவங்க எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி ஒரே இதுவாக காட்டியிருக்காங்க. அப்போது ஹி ஆஸ்ட், இது என்னது ஹியூமன்லி இம்பாசிபிளாக இருக்கு, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இது என்னது இது அப்படின்னு. கமல்ஹாசன் சாரோட வரிகள்லேயே வந்து பாடினது வந்து ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரு சின்ன பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு நான் போயிடுறேன், அப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓ நீங்கள் தானே அது, ஐயோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ருதி நம்ம படத்தில் இந்த காதலாம் அது இவங்களாம் சூப்பராக இருந்ததுல அப்படின்னாரு. அப்புறம் ஸ்ரீபிரியா நம்ம படத்தில் இந்த காதலாம் அது இவங்களாம் இவ்வளோ நல்லா இருந்ததுல அப்படின்னாரு. அப்போ SPB சார் வந்து நேராக வந்துட்டு சொன்னார், இந்த சாங் வந்து ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க, லாட் ஆஃப் பிச் வேரியேஷன்ஸ், யார் பாடியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அன்னைக்கு நைட்டு எனக்கு லைவாக டிவியில் பார்த்துட்டு ஹைதராபாத்லேருந்து ஏகப்பட்ட கால்ஸ், எனக்கு தலையில் கை வச்சு எனக்கு பிளெஸ் பண்ணார். ஐ திங்க் அதுதான் வந்து மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் திங் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். ஹாய், திஸ் இஸ் வினயதா சிவகுமார். இன்னைக்கு நம்ம பாட்டு கேசட் நம்பர் 16 ஃப்ரம் சோல் டு சவுண்டில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஷீ இஸ் அ வெரி டேலண்டட், ரொம்ப ரொம்ப நாலேஜபிள் அண்ட் ஹேஸ் அ வெரி யூனிக் வாய்ஸ். அண்ட் வி ஹேவ் த கிரேட் பத்மலதா வித் அஸ். ஹாய், ஹவ் யூ? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா, ஆஃப்டர் வெரி லாங் டைம். நைஸ் டு see you. நீங்க வந்து உங்களை நான் பார்க்கலனாலும் உங்க சாங்ஸ் வந்து நிறைய கேட்டு தான் இருக்கும். அண்ட் யுவர் சாங்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பீன் டூயிங் ரவுண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. சரி, யார் பாடினா, யார் இந்த பத்மலதா அப்படி நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜென்லாம் கேட்டே இருக்காங்க. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலி கவன்ல வந்து ஒரு ஃபியூஷன் மாதிரியான ஒரு சாங், அதில் வந்து எல்லாமே வரும், கர்நாடிக், ஃபோக்கு, வெஸ்டர்ன் இந்த மாதிரி வரும். ஸோ அந்தந்த ஜானருக்கு ஏற்ற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பாடியிருப்பாங்க. நான் வந்து கர்நாடிக் போர்ஷன் வந்து நான் பாடியிருந்தேன். ஸோ எதிர்பார்க்கல ஆக்சுவலாக அந்த சாங்க்கு வந்து நல்ல இப்போது அதுக்கு ஸ்டேட் அவார்ட் கிடச்சிருக்கு. அண்டு மாறா, அஃப்கோர்ஸ் அந்த மாறா ஆல்பம் நான் பாடினப்பலேருந்தே வந்து எனக்கு வந்து என்னோட வாய்ஸுக்கோ இல்லை இதுக்கோ வந்து ரொம்ப நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சுட்டே இருந்தது. ஸோ மாறாக்கும் அகெயின் வந்திருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. I think I'm grateful to Gibran and Hip Hop Tamila and to everyone for receiving the song so well. And 2 state awards கிடைச்ச சாங்ல few lines of both the songs. Yes. தீரானதி தீரானதி தேடல்களோ தீராதினி இறங்கி வருகதின் வாசல் வழி நனைவதோ
இறங்கியே வருகுதின் வாசல் வழி. இன்னொன்று வந்து தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை. அந்த போர்ஷன் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து ஆமா அந்த அவங்க வந்து ஃபோக் வந்து இவரு பாடுவாரு காம்படிஷன்ல வர மாதிரி காம்படிஷன். எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபோக் வந்து இவரு வேல்முருகன் பாடுவாரு. அப்புறம் இன்னொன்னு வந்து ஜார்ஜினா. வெஸ்டர்ன் வந்து ஜார்ஜினா மேத்யூ பாடி இருப்பாங்க. ஆமா she is also ரொம்ப நாள் ஆச்சு அவங்க பேர் கேட்டே. கண்ணால கண்ணால few lines. நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே கண்ணாலன கைதாக்கிட நான் நினைச்சேனே கண்ணீதுல ஒருமை போலவே உன்னோடு சேர தொடிச்சேனே மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்கு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம் கண்ணால கண்ணால என் மேல தீய எரிஞ்சு போட்ட. பியூட்டிஃபுல். இந்த கண்ணால கண்ணால சாங் வந்து நார்மலா இப்போ ஒரு பாட்டு தமிழ்ல ஹிட் ஆகுதுன்னா தமிழ்ல தான் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பாட்டு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு. பட் ஆனா இந்த பாட்டு வந்து நான் ஹைதராபாத்ல பாட போனாலும் பெங்களூர்ல கன்னடா சாங் பாட போனாலும் எந்த லாங்குவேஜ் போனாலும் இந்த பாட்டை வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது ஐ திங்க் இட் வாஸ் த மோஸ்ட் பிளேட் சாங் இன் FM TV எவ்ரிவேர். ஸோ இப்போ வரைக்கும் இப்போ நான் சன் டிவியில் ஒரு டைட்டில் சாங் பாடினேன். அதுக்கு கூட ரெஃபரன்ஸ் வந்து அவங்க அந்த கண்ணால கண்ணாலன்னு தான் சொல்றாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆகிறது வந்து இட் கிரியேட் சச் அ லாங் லாஸ்டிங் எஃபெக்ட். ஸோ தேங்க்ஸ் டு ஹிப்ஹாப் தமிழா அண்ட் மோகன் ராஜா சார். இன்று நேற்று நாளை அந்த பாட்டு வந்து ஆக்சுவலி நான் அதுதான் ஃபர்ஸ்ட் சாங் ஹிப்ஹாப் தமிழாக்கு நான் பாட போனேன். ஸோ அவங்க வந்து நிறைய வந்து ஃப்ரீ ஸ்டைல்ஸ் நம்ம கிட்ட வாங்கிக்குவாங்க. அதில் வந்து நிறைய வந்து ஸ்வரம் ஆலாப்பனை இம்ப்ரவைசேஷன் என்னென்னமோ நிறைய ஹார்மனிஸு நிறைய வந்து பாடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சங்கர் மகாதேவன் சார் வந்து வாய்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது இவங்க எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி ஒரே இதுவாக காட்டியிருக்காங்க. அப்போ ஹி ஆஸ்ட் இது என்னது ஹியூமன்லி இம்பாசிபிளாக இருக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இது என்னது இது அப்படின்னா இல்லை அவங்க தனித்தனியாக தான் பாடினாங்க நான் தான் வேணும்ன்ட்டு சும்மா ஒரு காமெடிக்கு எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி போட்டு உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்தப்புறம் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதில் சில போர்ஷன்ஸை மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் எங்கேயாவது நான் வந்து ஸ்டேஜில் பாடினா வந்து அந்த ஆலாப்பு அந்த இதெல்லாம் வந்து ரிப்பீட் கேட்குறாங்க கூடயே சேர்ந்து பாடுறாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் வந்து மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் திங் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது ரொம்ப சந்தோஷம். ஐ லைக் தி சாங் அலவுட். எனக்கு அது ஐகானிக்கா இருக்கும். அந்த அந்த ஹம்மிங் இருக்கட்டும் சாங்கா இருக்கட்டும் அதெல்லாம் ஃப்ரீ ஸ்டைல் தான் ஆக்சுவலா. நைஸ். மனதோடு மட்டும் இன்னும் உறவாடும் நேசம் ஒன்று உயிரோடு என்ன ஏதோ இறக்கியதே படியேறி கீழே செல்லும் புரியாத பாதை ஒன்று அதிலேறி போகச் சொல்லி குழப்பியதே காலம் கடந்தாலும் மழை நீரை போல நேரம் கண்முன் மெல்ல சிந்தது என் சிந்தனையிலே கடிகாரம் வாங்க போன அந்த நேரம் வாங்கி தந்தாய் என்ன நானும் செய்வேனோ எந்த நுயிரே ஆ வெரி நைஸ். தேங்க் யூ. அண்ட் அது பாட்டோட அந்த படத்தோட வெரி இம்பாக்ட். படமுமே நல்ல செம படம் ஆக்சுவலி. அண்ட் அருவா கரண் சாங் யூ செட் made you seen அந்த பாட்டு. அருவாக்கார அழகம் பேர அடி நெஞ்ச தேச்சு போனான் தாடிக்கார அந்த கண்ணு அழுக்கு லுங்கி ஆனாலும் ஆசை வைக்கும் மீசக்கார இரவைக்கு சிக்காத குறவ போல என் கையில் சிக்கலையே இளையங்கால ஓடு மேடு காடு கரையும் கூட வார நிழல போல. வெரி நைஸ்.
இருந்துச்சு. அண்ட் எனக்கு பிடிச்ச படம் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ் ஆஃப் ஆல் டைம் கேட்டிங்கன்னா உத்தம வில்லன். எனக்கு வந்து கமல் ஃபேன் அண்ட் அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த படத்துல யூ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி சிங் 2 songs 3 songs. இல்ல ஆமா, அதுல வர அந்த நிறைய அந்த பக்த பிரகலாதன் பின்னாடி வந்து நிறைய வரும். அதுல வந்து லெட்டர்ஸ் டு, ஸோ அந்த படத்தோட ரீரெக்கார்டிங் ஃபுல்லாவே நான் பாடியிருந்தேன். அதுல அந்த பிரகலாதனோட வாய்ஸு, ஸோ அதில் நிறைய அவரோட அந்த சீக்வன்சஸ் வரும் இல்லையா, அது ஃபுல்லாகவே பாடியிருந்தேன். பட் இந்த சாங் வந்து அவருடைய கமல்ஹாசன் சாரோட வரிகள்லேயே வந்து பாடினது வந்து ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ Did you meet him during? எஸ், யா, விஸ்வரூப் 2ல மறுபடியும் பாடியிருந்தேன். அகெயின் தெலுங்கு அண்ட் ஹிந்தி வந்து கமல் சாரோடையே பாடியிருந்தேன். அப்போ தான் வந்து அவரை மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிச்சு. அப்போ டக்குன்னு போயிட்டு நான் சொன்னேன், சார் நான் உத்தம வில்லன் டைம்லேருந்தே உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அவங்க வரிகளில் வந்து அந்த காதலாம் கடவுள் முன் நான் தான் பாடியிருந்தேன், ஒரே ஒரு ஃபோட்டோ ஒரு சின்ன பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு நான் போயிடுறேன், அப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஓ நீங்கள் தானே அது, ஐயோ ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்ருதி நம்ம படத்தில் இந்த காதலாம் அது இவங்களாம் சூப்பராக இருந்ததுல அப்படின்னாரு. அப்புறம் ஸ்ரீபிரியா நம்ம படத்தில் இந்த காதலாம் அது இவங்களாம் இவ்வளோ நல்லா இருந்ததுல அப்படின்னாரு. இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டு, இவ்வளோ ஒரு சிம்பிளாக இருக்கார், இவ்வளோ கைண்டாக இருக்கார். நிறைய நேரம் பேசினேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கேமரா பர்சனே வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அவங்க அனுப்புவாங்க, நம்ம ஃபோனில் எடுக்க முடியாது. ஸோ ஐ திங்க் என்னோட மறக்க முடியாத ஒரு மோஸ்ட் செரிஷ்டு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மெமரி. தெலுங்குவும் நான் வந்து அந்த சாங்கோட தெலுங்கு வெர்ஷனும் வந்து நான் பாடியிருந்தேன். ஸோ அதோட ஆடியோ லான்ச்சும் வந்து ஷில்பகலா வேதிகான்னு ஹைதராபாத்தில் நடந்தது. அப்போ என்னோட சாங் வந்து ப்ளே பண்ணிவிட்டு பூஜா குமார் மேம் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எஸ்பிபி சார் வந்து நேராக வந்துட்டு சொன்னார், இந்த சாங் வந்து ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க, லாட் ஆஃப் பிச் வேரியேஷன்ஸ், யார் பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அன்னைக்கு நைட்டு எனக்கு லைவாக மா டிவியில் பார்த்துட்டு ஹைதராபாத்லேருந்து ஏகப்பட்ட கால்ஸ். எனக்கு எஸ்பிபி காரு சொல்லிட்டாரு, நீங்கள் எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க, எனக்கு ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி நிறைய கால்ஸ் வந்தது. தலையில் கை வச்சு எனக்கு பிளெஸ் பண்ணார். அவர் ரொம்ப நல்லா பாடியிருக்கேன், ஐம் வெரி ப்ரௌட், உன்னை எல்லார்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் தானே நான் கூப்பிட்டேன், ஏன் நீ இல்லை அப்படின்னு சொன்னார். நீ இங்கே வந்து நீ பாடுவ தெலுங்குல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் சிங்கிங் இன் தெலுங்குலேயும் அவார்ட் கிடச்சிது. ஸோ அது ஒரு பிளெஸ்ஸிங், அது ஒரு கடவுள் வரம் மாதிரி கொடுத்தாரு அவர், வந்து மறக்கவே முடியாது. That's a beautiful song melody also, and to sing a melody like that too for a Kamal sir movie, it's brilliant. So few lines please. தாகமே ஆராதனை ஆராதனை. அவ்வளவுதானா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். ஆக்சுவலி எனக்கு அந்த படம் பார்க்கவும் விஷுவல்ஸும் சரி பெரிய அந்த படம் வந்து ஐ ஆல்வேஸ் தாட் கமல் சார் அப்புறமும் அந்த படம் வந்துட்டு இட் டாக் அபவுட் ஹிஸ் லெகசி, அந்த மாதிரி ஒரு மூவி அது இல்லையா? அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் அமரா காவியம் அப்படிங்கிற படத்துலயும் சாங், பியூட்டிஃபுல் சாங். 2 சாங் பாடி, தாகம் தீரன் ஒரு சாங்கும் ஏதேதோ எண்ணம் வந்துன்னு ஒரு சாங்கும். ஸோ ஐ திங்க் அது ரொம்ப ஒரு மேஜிக்கல் ஆல்பம் ஜிப்ரானோடது. எல்லாமே கொஞ்சம் கிளாசிக்கல் பேஸ்டாக தான் இருந்தது. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல ஒரு நேம் கிடச்சிது. என்ன இப்போ ஒரு தனியொருவன் மாதிரி அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடி இருந்ததுன்னா அந்த பாட்டு இன்னும் கூட கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. பட் ஆனால் அந்த ஆல்பம் இப்போ வரைக்கும் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது கச்சேரிகளுக்கு போனால் பாடும்போது சொல்கிறாங்க, அமரகாவியம் பாட்டு ஏன் பாடலைன்னு வந்து கேட்குறாங்க. ஏதேதோ எண்ணம் வந்து நெஞ்சை தைத்து போக, நீ சொன்ன வார்த்தை எல்லாம் நான் ஓதும் வேதமாக, என்னை உன் கண்ணில் கண்டு கொள்ளவா, தோள் தொட்டால் வானில் நீந்தி செல்லவா, தேன் தூளி பேச்சில் சேர்த்தாய், தித்திப்பை நெஞ்சில் வார்த்தாய், ஏதேதோ எண்ணம் வந்து என் நெஞ்சை தைத்து போக. Beautiful. Nice song actually. So one of the songs that I really liked was that you sang for Justin Prabhakaran, Adi Alage. And again I really like him as a composer and as a person. He's a very very nice person to work with. How was it experience, and a few lines of that song?
அஃப்கோர்ஸ் அதான் ஆஸ் யூ செட் இட்ஸ் அ வெரி நைஸ் பர்சன் அண்ட் நல்ல ஒரு அழகான ஒரு மெலடி ஷான் ரோல்டனோட விவேக்கோடைய வரிகள். அதுக்கு வந்து எனக்கு 2 அவார்ட் கிடச்சிது ஆக்சுவலாக, V4 அண்டு பென்ஸ் அவார்டு 2 அவார்ட் கிடச்சிது. ஸோ ஆக்சுவலாக ஃபியூ லைன்ஸ் தான் அதில் வந்து ஃபீமேல், மெயின் வந்து மேல் தான் வரும். அழகா இருக்கு, வெரி பியூட்டிஃபுல். யா அடியே அழகே ஏன் அழகே அடியே பேசாம 100 கூறு போடாத வலியே வலியே ஏன் ஒளியே ஒளியே நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத காதோரம் நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுது ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊறுது வாயாடி பேயாய தூக்கம் தூக்கி போற. Thank you. தடம்னு ஒரு படத்துல வந்துட்டு அகைன் வெரி பியூட்டிஃபுல் சாங் வித் சித் ஸ்ரீராம் இல்லையா? அந்த பாட்டு ஃபியூ லைன்ஸ். அந்த பாட்டு வந்து ஆக்சுவலி பிபிசி வேர்ல்ட் டாப் 10ல டாப் 1ல வந்தது. ஸோ ஆக்சுவலி அதுலேயும் மெயின் வந்து ஆக்சுவலாக சித் ஸ்ரீராம் தான் மெயினாக பாடியிருப்பாரு. பட் ஆனால் அந்த ஃபியூ லைன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உயிர் துணையே உன் இனிமையிலே நான் கரைவது ஏனடா யுகமாய் கைவீரல் பிடித்து நாம் நடப்பது போல் நான் உணர்வது ஏனடா அருகே நீ இருந்தால் என் கைபேசி வாய் மூடுமே தலை சாய்த்து நீ சிரித்தாயினில் என் தேநீரில் தேன் கூடுமே இணையே என் உயிர் துணையே உன் இனிமையிலே நான் கரைவது ஏனடா இணையே. And another song தீரன் அதிகாரம் ஒன்று again ஜிப்ரானுடைய side and a few lines of the song. खणक खणक कंगना झनक झनक साजना कण कण कामन तू राजी तेरे रंग में धाम तेरे दामन तू ले जा तेरे संग में मन मेरा तन मेरा धन तेरा है. அவ்வளோதான். அப்புறம் ஒரு மாதிரி டிங்கன டிங்கட்டாம் அந்த கிட்டிஷ் வாய்ஸ்ல வெரி நைஸ். அண்ட் நான் அப்பவே கேட்டேன் வந்து கேப்டன் விஜயகாந்த் படத்துல நம்ம பழைய பாட்டு ஒண்ணு பாடுங்க. தெரியும் நீங்க பாட மாட்டேன்னு சொன்னீங்க, சின்ன பொண்ணா இருந்தீங்க, பரவாயில்ல, just to go down memory lane. வட்ட வட்ட நிலவுக்கு ரெக்கை முளைக்க விண்ணை விட்டு விட்டு பறந்தது மண்ணில் வசிக்க கிட்ட வந்து என்னை பிடிக்க வெட்ட வெளி மேகமேன நெஞ்சம் மிதக்க. Since you mentioned Gibran and Hip Hop Tamizha, ரெண்டு பேருமே உங்க வாய்ஸ்ல நிறைய வந்து they have used you. How is it to work with two different people from different generations? இப்போ ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு எடுத்தா அவங்க வந்து நிறைய ஜானர்ஸ் வந்து ஃபியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளை வந்து பாட கூப்பிடும்போது நீங்கள் உங்கள் ஸ்டைல்ஸ் எல்லாமே நீங்கள் பாடுங்க. whatever you can do or whatever you are comfortable with, whatever you want to experiment, you can try. அண்ட் சம்டைம்ஸ் வந்து நம்ம பாடும்போது வந்து உங்களுக்கே தெரியும், இட் வில் பி ஆன் அ டிஃப்ரெண்ட் மோட். ஏன்னா வந்து வி டோன்ட் நோ விச் இஸ் கோயிங் டு கம். நம்ம ரேண்டமாக வந்து வில் பி இப்போ இன்டர்நெட்னாலே தான் நான் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாடின சாங். ஸோ அதில் வந்து நிறைய ஆலாப்பு ஸ்வரம் என்னென்னமோலாம் பாடியிருப்பேன். அது வந்து ரீடைன் பண்ண ஆப்ஷன், அது தவிர நிறைய பாடியிருந்தேன். ஸோ ஃபைனலாக எப்படி வருங்கிறது வி டோன்ட் நோ ஆக்சுவலி. பட் ஜிப்ரான் பொறுத்த வரைக்கும் இனிஷியலி வென் ஐ வெண்ட் ஹி யூஸ் டு கம்போஸ் இன் அ ராகா. ஸோ நான் வந்து ஐ யூஸ் டு டூ லாட் ஆஃப் ஷோஸ். எப்படின்னா இப்போ ரஹ்மான் சார் சாங், ராஜா சார் சாங் எல்லாம் எடுத்து இந்த ராகத்தை வந்து எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது டீட்டெயில்டாக நான் வந்து பண்ணியிருந்தேன் நிறைய. ஸோ அதை கேட்டுட்டு தான் ஹி கால்ட் மீ. ஸோ உங்களுக்கு சாரமத்திங்கிற ராகம் வந்து தெரியுமா, இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அண்ட் சம்டைம்ஸ் அங்கே லிரிக்ஸ் கூட இருக்காது, நம்மளே வந்து ஹிந்தியில் வந்து லிரிக்ஸ் போட்டு பாடுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ பட் தட் இஸ் நாட் த ஒன்லி திங். நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்டலாகவும் நாங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ காந்தாரி யாரோன்னு ஒரு சாங், மகளிர் மட்டும், அதில் வந்து மைக்கு உடையிற அளவுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியில் வந்து அந்த டோனாலிட்டியில் ஒரு வலியோட ஒரு கரகரப்போட பாடணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். ஐ திங்க்
he's a very knowledgeable and very எப்படி சொல்றது ஒரு he knows exactly what he wants. Yes. Exactly. So நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி we should adapt to it. இப்போ அடுத்து D1 ஒரு படத்துல பாடியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸ், ஒரு சூஃபி மாதிரி இருக்கும் அந்த சாங்கு. ஃபால்குனி பத்தக், ஒரு சையா சையா அந்த மாதிரி ஒரு, ஆனால் கொஞ்சம் ஒரு அந்த மாதிரி சூஃபி அந்த கவாலி ஸ்டைலில் ஒரு டோன், கொஞ்சம் ஏஜடான டோனு, கொஞ்சம் குரலை கொஞ்சம் மாற்றி, தின் வாய்ஸை கொஞ்சம் வேற மாதிரி மாற்றி. ஸோ அதுதான். ஸோ வி ஷுட் பி லைக் ஐ திங்க் வி ஷுட் பி அவேர் அண்ட் வி ஷுட் பி கான்ஷியஸ் ஆஃப் வாட் தே எக்ஸ்பெக்ட். அப்புறம் மகளிர் மட்டும் ஆல்சோ. ஆமா, அது ரொம்ப ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு பாடின ஒரு பாட்டு. ஏன்னா அது வந்து சுதி வந்து 5, அதில் மேல் சாக்கு மேலே சா வரைக்கும் போகும் அந்த பாட்டு வந்து. ஸோ எங்கிட்ட சொல்லும்போது உங்கள் யூஷுவல் டோன் வந்து வேண்டாம், இதில் வந்து ஒரு மைக்கு உடையணும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பாடணும், உங்கள் வாய்ஸில் வந்து ஒரு வலியே இருக்கலாம், ஒரு கரகரப்பு கூட இருக்கலாம் உங்கள் வாய்ஸ்லன்னு சொல்லி சொன்னார். தாமரை மேமோட வரிகள் வேற வந்து கல்லையும் முள்ளையும் கண்டாலும் கால்களில். ஸோ ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு லிரிக்ஸ் வேற. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடின ஒரு பாட்டு தான் அது. காந்தாரி யாரோ கண் பாராததாரோ, சூதாடும் போது வன் சூளுரைத்ததாரோ, சீதைகள் யாரோ சிறை மீளாததாரோ, போராடும் போது தீமுட்டி சென்றதாரோ, சிறுபுள்ளி வைக்கின்றாய் பெருங்கோலம் படைக்கின்றாய், அழகே நீயும் யாரோ கடவுளின் தூகள் தானோ, கண்ணே என் காதம்பரி கண் மூடி தூங்கும் கிளி, காலங்கள் ஓடும் இனி வாகை சூட ஓடிவாவா, எங்கெங்கும் கொல்லும் பொய்கள் கோளாறு செய்யும் பொய்கள், காட்டாராய் மாறி நீயும் காடு மேடு தாண்டி வாவா. அவ்வளவு ஹை பிட்ச்ல டு ஹேவ் an open voice is very difficult. அதான் அது அந்த டெக்னிக்ஸ், அந்த ஹெட் வாய்ஸ், அந்த so many things. Yeah. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு லைக் யூ சிங். நான் பார்த்துருக்கேன், நீங்க ஒரு ராகத்தை எடுத்துட்டு அதை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல பாடி அதில் இருக்கிற ஃபிலிம் சாங்ஸையும் வந்து டெமான்ஸ்ட்ரேட். ஆமா, அந்த ராகத்தோடைய வாதி சம்வாதி யாரோ அவரோ எல்லாம் சொல்லிட்டு, அதில் ஏதாவது காம்போசிஷன் சொல்லிட்டு, அந்த பக்கட் அந்த இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ் வந்து அந்த பாட்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸ்மால் ஒரு சின்னதாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகே, I'll tell about a very familiar raga, Mohanam, which is called Bhoop in Hindustani. So actually it is an internationally acclaimed raga. So it comes in Western also, comes in Hindustani also and Carnatic also. And நிறைய film songsல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேகா சாதபா கபதாபா கதாபா கரேகா சரேத சா. ஸோ அந்த ராகோடைய அந்த அந்த பாலம், அந்த அந்தோலன்ஸ் வந்து இட் இஸ் யூஸ்ட் வெரி பியூட்டிஃபுல்லி. ஸோ அது வந்து நீங்கள் ரஹ்மான் சார், எப்போவுமே ரஹ்மான் சார் வந்து ஹீ இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் யூஸிங் த ஹிந்துஸ்தானி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ராகா. அதாவது ராகத்தை வந்து நிறைய பேர் வந்து கம்போஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. பட் த பர்டிகுலர் சாயா, த பர்டிகுலர் மீண்ட், த பர்டிகுலர் பக்கட், அந்த ஃப்ரேசஸை வந்து கரெக்டாக அவர் வந்து மென்ஷன் பண்ணி வந்து பண்ணுவார். ஸோ வந்து காதல் இதுதான் அதுதான் என்று பாக, அது எடுத்தோடனே அந்த மீண்டு அழகா வந்து கேட்குமா காதல் இதயம் இதயம் எதிர்பார்க்குமா. ஸோ அந்த சாங் தான் எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்தது. நிறைய சாங்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஐ டிட் அ வீலாக் ஃபார் மாயவா தூயவா. ஸோ அதில் வந்து ஐ திங்க் இட் ஹேஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 4 ராகாஸ், தேஷ், அல்ஹயா பிலாவல் அண்ட் அதில் கல்யாணியும் வரும். ஸோ 4 ராகங்கள் மிக்ஸில் வந்து பண்ணியிருப்பாரு. எம்எஸ்வி சாரோட நிறைய சாங்ஸ் கூட வந்து ரொம்ப பக்கா ஹிந்துஸ்தானி ராகங்களில் அமைஞ்ச மாதிரி இருக்கும். So that is an interesting topic actually. I'm really happy that you're doing really well because such a talented singer and உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமும் கிடைச்சிட்டு இருக்கு and all the very best. Thank you so much. And thank you so much. பாட்டு கேசட் ஷோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. So I shared a lot of my memories and experiences and songs. So thank you so much. எல்லாரும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you. சேரா ஹோம் ஜங்ஷன் presents AC Mania. இந்த சம்மர் சீசன்ல ஜில்லு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.